நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். அண்ணாமலை கண்டனம். திமுக எம்எல்ஏ உதயநிதியை தொடர்ந்து தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா சனாதனத்தை ஒழிப்பேன் என பேசியிருப்பது தாவேகாவும் திமுகவும் நாணயத்தின் இருபக்கங்கள் என்பது நிரூபித்துவிட்டன. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தைரியம் இருந்திருந்தால் தேர்தலுக்கு முன்பு இவ்வாறு பேசியிருக்க வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. ரஷ்யாவின் ஆபத்தான ஏவுகணை. மணிக்கு 24,000 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கும் மிகவும் ஆபத்தான ஏவுகணையை ரஷ்யா பரிசோதித்து பார்த்துள்ளது. மேற்கத்திய நாடுகளிடம் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை விட 4 மடங்கு அழிவுத்திறன் கொண்ட ஏவுகணையை ரஷ்யா பரிசோதித்து பார்த்ததில் மற்ற நாடுகளிடையே உலகம் முழுவதும் அச்சம் பரவியுள்ளது. இந்தியாவில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி RAMG 125 நாள் வேலை திட்டம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் வந்தே மாதரம் கட்டாயம். பள்ளி கல்வித்துறையின் கீழ் உள்ள அனைத்து பள்ளிகளும் வகுப்புகள் தொடங்குவதற்கு முன்பு பள்ளி அசம்பிளி அல்லது காலை பிரார்த்தனையின் போது இந்திய தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடுவதை மேற்கு வங்க அரசு உடனடியாக கட்டாயமாக்கியுள்ளது என மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி அறிவிப்பு. டெல்லியில் பெட்ரோல் டீசல் எரிபொருள் நெருக்கடி. டெல்லியில் அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 2 நாள் வீட்டில் இருந்து வேலை என்று அறிவித்தார் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா. தலை தூக்குகிறது லாட்டரி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் அவர்களிடமிருந்து 160 லாட்டரி சீட்டுகள் மற்றும் ரூபாய் 2.43 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். 60 வயதுடைய மகளிருக்கு ரூபாய் 2,500 கொடுக்க கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். 60க்கும் மேற்பட்ட வயதுடையவருக்கு ரூபாய் 3,000 கொடுக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.